வணக்கம். பொதுவா எல்லா மனுஷங்களுக்கு உள்ள பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபக சக்தியும், ஞாபக மறதி. இது 2மே ஒருத்தருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இப்ப இயல்பா சிலருக்கு ஞாபக சக்தி குறைவா இருக்கும், பிறப்பிலேயே இருக்கும். அத நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா, யாருக்குன்னா நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்க, திரும்ப அது குறையுதுன்னு சொன்னா, அதுக்கு காரணம் நம்ம மனசும், நம்மளுடைய சூழ்நிலையும் தான். இப்போ உதாரணத்துக்கு என்னோட அனுபவத்தில, நான் நல்லா இருக்கும்போது எனக்கும் பல பிரச்சனை வாழ்க்கையில சொல்ல முடியாத பிரச்சனைன்னு வைங்களேன். அ ஏன் தற்கொலைக்கு போற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனா, அந்த நேரத்தில நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரி குழப்படி வராம இருக்கிறதுக்காக, மறந்து போயிறாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், ஓரளவுக்கு நெறைய வீட்ல குழப்படியும், கஷ்டமும் வரும்போது என்ன பண்ணுவேன், அத மொத்தத்தையும் தலையில ஏத்திக்காம, தனியா போய் கொஞ்ச நேரம் யார்ட்டயும் நான் மத்தவங்க முன்னாடி அதிகமா அழுதது கிடையாது. தனியா வீட்ட அடைச்சிக்கிட்டனாலும் தனியா இருந்து அழுது என் மனசுல உள்ளதெல்லாம் பேசி, அழுது அத ஓச்சிருவேன். ஓச்சிட்டு மத்த நேரம் நான் பாட்டுல நார்மலா எல்லாத்துட்டயும் இருக்க மாரி இருப்பேன். ரொம்ப இதாயிடுச்சுன்னா படுத்து தூங்கிருவேன். அந்த மாரி ஒரு ஒரு இத மெ தொடர்ந்து வச்சிருந்தேன் பார்த்துக்கங்க. அதனால என்னோட ஞாபக சக்தி அப்படி எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்தது. நல்லபடியா இருந்தது. ஆனா, இப்போ உடல் ரீதியாவும் பிரச்சனை, மன ரீதியாவும் பிரச்சனை, வாழ்க்கையில பல மாரி பிரச்சனை இருக்கும்போது, உடல் வலி, உடல் உபாதைகளு இப்படி என்னையால அத சமாளிக்க முடியாத அளவுக்கு இப்போ ஞாபக மறதி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்ல. நம்ம எல்லா விஷயத்தையும் எனக்கு தேவையானத மத்தவங்கள உதவி இல்லாம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால நம்ம எப்படியும் அ நம்மள அறியாமலே இந்த மன அழுத்தம், மனக்குழப்பம் வருது. இதனால தான் அந்த ஞாபக சக்தி எனக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு இப்போ. ஞாபக சக்தி குறைஞ்சு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு. இது எப்படி குறைவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஞாபகம்னா மொத்தமா மறந்து போறது கிடையாது. இத நம்ம நினைக்கும் இப்ப செய்யணும் 8 மணிக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்ல, அது அந்த 8 மணி வந்தோனே கரெக்ட்டா செய்யணும் இல்லையா? அத மறந்துருவேன். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப அதுக்காக நம்ம பழையபடி நம்ம பெரியவங்க வழிய தான் கடைப்பிடிக்கிறேன். இப்ப அதனால எழுதி வச்சுக்கிடுதேன். எங்க வீட்ல ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு, எங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு. எழுதி வச்சுருவாரு. காலையிலே இந்தந்த வேலை இந்ததுன்னு எழுதி ஒரு இடத்துல போர்டு மாரி வச்சு எழுதி போட்டுருப்பாரு. அதேபோல இப்ப நான் நம்ம அந்த அளவுக்கு போகாட்டிலும் ஒரு சின்ன ஒரு நோட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதில எழுதி வச்சுக்கிட்டு, அந்த ப்ர அந்த குழப்பத்த இப்பவும் சமாளிச்சு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாரி அனுபவம் இருந்துச்சுன்னா, இத பின்பற்றுங்க. நன்றி.